ஹே ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஓகே, இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, பிடிஎஸ்க்கு கோவம் வந்தால் எப்படி இருக்கும்? இது என்ன கேள்வி? அஃப்கோர்ஸ் க்யூட்டாக இருக்கும். யா, நம்மளோட பாய்ஸோட க்யூட்டான ஆங்க்ரி மூமெண்ட்டை தான் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் க்யூட் ஆங்க்ரி பேர்ட்ஸோட க்யூட் ஆங்க்ரி மூமெண்ட். லெட்ஸ் கோ. ஜிமினா வழக்கம் போல் ஆரம் மேலே நெயில் பாலிஷை கொட்டிட்டாரு. உப்ஸ், ஆரம் சொல்கிறாரு, நீ ரொம்ப லெஜண்ட் தான், நீ உண்மையாகவே பெயிண்டர், பாரு என் பேனில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்ட. ஓ இந்த ஸ்மெல். நம்ஜினா ஆர் யூ ஓகே? பட் ஜிமின் பாவம்னு நினைக்கிறேன். ஆரம், இதை நம்ம வெளியே போய் பார்த்துக்கலாம். நீ இப்படி அன்ப்ரொஃபஷனலாக லைவில் துடைக்கக்கூடாது, லைவ் ஷோவில் துடைக்காத. ஓ இங்கே சீரியஸாக போயிட்டுருக்கு. ஜின் பின்னாடி சண்டை போடுங்க, சண்டை போடுங்க. ஆரம், அஃப்கோர்ஸ் நான் சண்டை தான் போட போகிறேன். ஓ பிக் பாடி நம்ஜுனா, முச்சி தெரியாமல் பண்ணிடுச்சு, ப்ளீஸ் விட்டுருங்க. இங்கே ஹோபி ஃப்ளவரில் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு, பட் கஷ்டமாக இருக்கான். ஹோபி அதான் சொல்கிறாரு, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இது சரியான சைஸில் வர மாட்டுது. உன்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ஏன் இப்படி குண்டு குண்டாக இருக்குது? ஜிமின், என்னோட க்யூட் பிங்கி ஃபிங்கருக்கு பண்ண, உன்னோட ஃபிங்கர்ஸ் எல்லாமே ரொம்ப குண்டாக இருக்குது, என்னோட ரிங்ஸ் எல்லாமே உடையுது. ஜிமினாக்கு கோவம் வந்துச்சு, தூக்கி போட்டாரு. ஜின் ஜேகே பலூனில் சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இந்த பலூன் சத்தம் ஜிமினுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு பிடிக்காது. ஃபேன்ஸ் மீட். ஜிமினா வியை தொல்லை பண்ணுறாரு. ஓ மிஸ்டர் கிம் தயான், கோவத்தை வெளியே காட்டாதீங்க, முன்னாடி ஃபேன்ஸ் உட்காந்துட்ருக்காங்க. இப்படி பண்ணலாம், பட் இது மசாஜ் பண்ணுற மாதிரில, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிங்க வி. நோ ஜிமின்ஷி, நோ, கேர்ள்ஸ் மேலே கையை இல்லை காலை கூட வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா கேர்ள்ஸோட பவர். ஹோபிங்க ரெசிபி சொல்லிட்டு இருக்காரு, பட் அப்படி பார்த்தா தெரியலல்ல. யா, டொமேட்டோவே கொட்டுங்க. ஓ இது அதிகமாகிடுச்சு, ஸ்டாப். இது டட்டியோலா மாதிரி இல்லை, இது டட்டியோலா மாதிரி இல்லை, கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, கொஞ்சம் எடுங்க அதுலேருந்து. ஓ ஓபியும் கோவப்படுறான். தெரியுது. நீ ஆர்டிக்கல் ரேப்பரில் சுற்றிட்டியா? என்ன, நீ ஆர்டிக்கல் ரேப்பரில் சுற்றிட்டியா? புரியல. நீ ஆர்டிக்கல் ரேப்பரில் சுற்றிட்டியா, அதாவது ரேப் பண்ணிட்டியான்னு கேட்குறாரு. பண்ணிட்டேன். பட் ஹோபிக்கு அது செவந்து போச்சு, ரொம்ப கோவப்படுறாருப்பா. இங்கே ஓல்டு கார்ட்டூன் சாங்கை வச்சு கார்ட்டூன் நேமை சொல்லணும், பட் இங்கே ஒரு நாட்டி கேட் யாரையுமே சொல்ல விடாமல் அதுவே எல்லா ஆன்சரையும் பண்ணிகிட்ருக்கு. அதனால் ஜிமின்ஷிக்கு கோவம் வந்துருச்சு. யோங், நீ உன்னோட வாயை மூட வேண்டியதாக இருக்குது, நீ உன் வாயை மூடு. நான் நிறைய கார்ட்டூன் பார்க்குறேன், இருந்தாலும் ஒரு கார்ட்டூன் கூட ஆன்சர் பண்ண முடியல. ஜிமினா இங்கே இவ்வளோ கத்துறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஹோபி, ஜிமின், வி 3 பேருமே 0 பாயிண்ட். பட் சுகா கொஞ்சம் கூட இறக்கம் காட்ட மாட்டாரு, எல்லா கார்ட்டூன் நேமையும் அவரே சொல்லிட்டு இருக்காரு. சுகா நிறைய கார்ட்டூன் பார்ப்பாரு. ஜிமினா மனுஷங்க கிட்ட மட்டும் இல்லை, ஜிபிஆர் மேலே கூட கோவப்படுவார். பாருங்க, இங்கே ஜிபிஆரை தீத்துட்டு இருக்காரு. ஏய், எதில் சுவரு தான் இருக்கு, நீ என்ன நினைக்கிற? நாங்கள் போய் சுவத்தில் முட்டிக்கணும்னு நினைக்கிறியா? முட்டாள்தனத்தை நிறுத்து, எதில் சுவரு தான் இருக்கு. ஜிமினா நல்லா திட்டுங்க, எப்பவும் தப்பாக தான் காட்டுது வழியை. இங்கே 7 க்யூட்டான குட்டி பாய்ஸ் கேம் விளையாடிட்டு இருக்காங்க. பட் ஜிமினா அந்த கேமை என்ஜாய் பண்ணல, கத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவர் தான் லாஸ்ட்டாக வராரு. இல்லைன்னு கத்திட்டு இருக்காரு. ஓ தோத்து போயிட்டாரு. இல்லை லாஸ்ட்டாக அது என்னது? யார் அது? பேய். ஜிமினா பேய். ஓ மிஸ்டர் பார்க் ஜிமின், எவ்வளோ கோவப்படுறீங்க? மெம்பர்ஸ் இங்கே ஆரம்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசியோட. பட் ஆரம் நேரங்காலம் தெரியாமல் இப்போதான் இயற்கையை ரசிச்சுட்டு இருக்காரு. மெம்பர்ஸ் சொல்கிறாங்க, ஏய் சாப்பாடை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வெயிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆரம் எங்கே போனா? ஏன் அவன் இன்னும் வரல? ஓகே போய் யாராவது கூப்பிடுங்கப்பா. ஓபி போயாச்சு. ராமான், நம்ஜுனா, அவன் வெளியே இருக்கான். வெளியே? எனக்கு ரொம்ப கோவம் வருது. ஏய் எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபுட்டெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டு உனக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஓபி. வி. ஏய் ஓபி தலை மேலே அடிக்கிறார். என்ன ஏய் மரியாதை இல்லாம? ஜின் இங்கே கியூட் ஃபேஸ் பண்ணா ஃபுட்டு கிடைக்கும். 2ம் 3ம் ஒரே மாதிரி இல்லை. இதுவும் ஒரே மாதிரி இருக்கா டைரக்டர்? எனக்கு ரொம்ப கோவம் வருது. டைரக்டர் ஒத்துக்கங்க, இல்லைன்னா ஜின் உங்களை விட மாட்டாரு. எனக்கு பிடிஎஸ்ல ரொம்ப பிடிச்ச கோவம் ஜின்னோட கோவம் தான். எனக்கு கோவம் வந்தா ஜின் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாரு. இங்க நம்ஜுன் மாட்டிக்கிட்டாரு. ஏன்னா ஜின் வாங்கி கொடுத்த கிஃப்ட் நம்ஜுனுக்கு பிடிக்கல, அதை வேற பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா, அதனால தான் இப்படி கத்திட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கோவமா வருது. இது நான் உனக்காக வாங்கிட்டு வந்தேன்,
டூர்ல இதை நீ நிறைய சாப்பிட்டல, அது மட்டும் இல்லாம கீழே வர சிந்திட்டே இருந்த, அதனால தான் நான் நாப்கினோட உனக்கு வாங்கி வந்து கொடுத்துருக்கேன். ஓ எவ்வளோ அக்கறையா வாங்கி வந்து கொடுத்துருக்காரு நம்ஜுனா, ஒத்துக்கங்க. இல்ல ஜின் ப்ரெஷர் குக்கரா மாறிடுவாரு. அடி வாங்க தயாரா? ஓ நோ, எனக்கு பிடிக்காது. அதுவும் கழுத்துல அடி வாங்க சுத்தமா பிடிக்காது. ஓ ஹோபி அவங்க நான் கொல்ல போறேன். எதுக்கு? ஹோபி இங்க ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. பட் இந்த விமென் குக் 3 பேரும் அவங்க உலகத்துல இருக்காங்க. பாய்ஸ் அங்க பாருங்க, உங்க லீடரோட ஃபேஸ் சரியில்லை. ஓ நம்ஜூன் ஃபேஸை பாருங்க, கண்டிப்பா இவங்களுக்கு திட்டு இருக்கு. இப்போ ஹோபி வெர்சஸ் ஜேகே. ஹோபி, எல்லாரோடையும் நீ சின்ன பையனா இருக்கிறதுனால நீ ரொம்ப பொலைட்டுன்னு நினைக்கிறியா? நான் உன் மேலே கோவப்படும் போது நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஹோபி, நீங்க அவரை கோவப்படுத்தணும், நீங்க கோவப்படக்கூடாது. எஸ், நான் குளிச்சுட்டு இருந்தேன், இவன் திடீர்னு கதவை திறந்துட்டான். அப்புறம் கேட்குறான், ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவன் போயிட்டான். எனக்கு ஒன்றுமே புரியல, அங்கே என்ன நடக்குதுன்னே புரியல. அது மட்டும் கிடையாது, துணி வாஷ் பண்ணுற இடத்துலையும் அப்படி தான் பண்ணுறான். எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுறான், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அப்படியே போட்டுடுறான், எதையும் சுத்தம் பண்ண மாட்டான். ஓ ஓ ஜேகேக்கு எதிராக ஜிமினா வந்துட்டாரு. இவன் ப்ரஷ் பண்ணுறதுக்கு என் ரூமுக்கு வந்தான். இவன் என்னோட மாதிரியே அவனும் ஒரு ப்ரஷ் வாங்கி வச்சிருக்கான். அப்புறம் ப்ரஷ் பண்ணிட்டு என் ப்ரஷ் பக்கத்துலேயே வச்சுட்டான். எனக்கு ரொம்ப கோவமா வருது. ஜேகே சொல்றாரு, நான் அப்பெல்லாம் பண்ணவே இல்லை. ஆமா ஆமா ஜேகே, நீங்க அப்படி பண்ணிருக்கவே மாட்டீங்க. நாட்டி. ஹோபியும் இங்க வா, இங்க வந்து உட்காரு. உனக்காக இங்க ஒரு சீட்டும் கூட இருக்கு. இதை டேஸ்ட் பண்ணலாமா? எனக்கு தெரியல, இதுல பிக்கிள்ஸ் இருக்கு, பட் நல்ல ரீசனா தான் இருக்கும். ஹோபி, நல்ல ரீசனா இருக்கும்னு தெரியல. ஜிமினாக்கு கோவம் வந்துருச்சு. ஹோபி வெளியே போ. ஓ வெளியே போ. போ, ரைட் ஸ்லிப்பரை எடுத்துட்டு வா. என்ன ரைட் ஸ்லிப்பரை எடுத்துட்டு வா? ஓ அவனை பாருங்க, எனக்கு கண்ணுலேயே எரிச்சிடுவான் போல இருக்கு. பின்ன இப்படி விரட்டுனா அவரை. பட் கியூட்ல ஜிமின் இதில் ரொம்ப கியூட். அதுவும் இந்த எபிசோடில் கையில் லாலிப்பை போட வேற இருப்பார். கியூட் ஜிமின். இங்கே ஹோபி தோத்துட்டாரு. ஜிமினா பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஓப்பா அப்படின்னு சொல்லி. ஓப்பா தோத்துட்ட. பட்டு ஹோபிக்கு ஹோப்பாக்கு பிரச்சனை இல்லை, ஜிமின் சொல்கிற ஹோப்பால தான் பிரச்சனை. யா பின்னாடி யாரு? இவன் தான் சொன்னான், இவன் தான் ஹோப்பா சொன்னான். ஓ ஓ இங்கே ஹோபிக்கு மட்டும் ஓப்பா பிரச்சனை இல்லை, ஜேகேக்கோ. ஜங்குகோப்பா, ஜங்குகோப்பா. ஓப்பா, நான் உன்னோட ஓப்பா கிடையாது, நீங்கள் தான் எங்களோட ஓப்பா. ஜங்குகோப்பா. ஓப்பா, நீங்கள் ஏன் ஓப்பா ஓப்பா சொல்கிறீங்க? ஓ ஜேகேக்கு பயங்கரமாக கோவம் வருதுப்பா. தூங்கிட்டு இருக்கவரை தொல்லை பண்ணக்கூடாது. யா தொல்லை பண்ணக்கூடாது. ஓ விழப்போறாரு, விழப்போறாரு, விழுந்துட்டாரு, போச்சு. அதுவும் ஹோபியை துரத்துங்க. ஹோபி தனியாக மாட்டிக்கிட்டே என்ன பண்ணணும்? உடனே சரண்டர் ஆயிடணும், இன்னொருத்தர போட்டு கொடுத்துடணும். ஜிமினா, நீங்கள் பண்ணுறது தப்பு இல்லை. இல்லை இல்லை, இங்கே டொமேட்டோ போயமும் சொல்லணும். ஓ என்னாச்சி, எதுக்கு இப்படி கத்துறீங்க? சுகாவும் அது இதை கேட்குறாரு. ஏன் இப்படி கத்துற? நான் எந்த தப்பும் பண்ணல. பின்ன சுகா தூங்குறவரை எழுப்பி டொமேட்டோ போயம் பாட சொன்னா இப்படி தான் கத்துவாரு. ஜெஹோப் இங்கே இவ்வளோ கோவமா யார் மேலே இருக்கா தெரியுமா? பார்க் ஜிமின் மேலே. யா இவரோட சோலோ ஷூட் நடக்க வேண்டியது, பட் ஜிமினா நைஸாக முன்னாடி போயிட்டாரு. அதனால தான் ஹோபி இங்கே பயங்கர கோவத்தில் இருக்காரு. மிஸ்டர் பார்க் ஜிமின். ஓ எவ்வளோ கோவம். ஜிமினா வந்துட்டாரு. தள்ளிப்போ, கிட்ட வராத, ஓடி போயிடுங்க, இல்லைனா உங்களை ஒரு வழி ஆக்கிடுவாரு. இந்த எபிசோட்ல ஜிமினா பாவம், ஒரு பக்கம் வி, இன்னொரு பக்கம் ஜின். இங்கே ஜிமின் கஷ்டப்பட்டு ஆல்ஃபாபெட்டை அடக்கி வச்சிருக்காரு. பட் ஜின்னுக்கு அதை தான் திருடணுமா? ஏன் திருட வந்துட்டாரு? இதுலேருந்து எடுத்துக்கோ, நான் அதை கஷ்டப்பட்டு அடக்கி வச்சிருக்கேன். இல்லை எனக்கு இதுதான் வேணும். ஏய் தொடாத. ஓகே ஜிமின், அவரை தூக்கி போய் வெளியே போடுங்க. ஓ திரும்பி வந்துட்டாரு. ஜேகே மாதிரி தான் ஜின்னும், விட்டே கொடுக்க மாட்டாரு. பட் ஜிமினா பாவம் மூச்சி. கோவப்படுறாருப்பா. நோ, நான் இதை குயிக் பண்ணுறேன். பழி வாங்குறதுக்கு முச்சி திரும்பி வந்துட்டாரு. அப்படிதான் ஜிமினா, தூக்கி போடுங்க, எல்லாத்தையும் நல்லா தூக்கி போடுங்க. யாரும் கேமை விளையாட வேண்டாம். அறம் கிளாஸ் பிரசிடென்ட் ஆகிறது ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே வந்து ஏதாவது சொல்லு. ஏய் மார்க்கரை வச்சு எழுத போறாரு ஜிமின். ஏய் நீ என்ன ஸ்கூலுக்கே போனது இல்லையா? ஹோபி, ஏய் அவன் தான் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு வருவான். இல்லை வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வருவானா? ஓ இல்லை ஜிமினா, உண்மையாகவே அவர் டேலண்ட் தான், பட் கொஞ்சம் குழம்பிடுவார். ஜின் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காரு, பட் உள்ள எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, கோவப்படுறாங்க. பட் தீபாவளி ஒரு முறை தான் வரும். ஓ வி சேரை எடுத்துட்டாரு, போச்சு. மிஸ்டர் பார்க் ஜிமினுக்கு கோவம் வந்துருச்சு. ஜிமினா, உங்களோட குட்டி உடம்புக்குள்ளேருந்து இவ்வளோ கோவம். பட் இந்த கோவம் க்யூட்டாக இருக்கு, உண்மையாக சண்டை போட்டுக்க கூடாது, ஓகே?
ஓகே, இந்த கியூட் ஆங்க்ரி பேர்ட்ஸோட க்யூட்டான ஆங்க்ரி மூமெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி மூமெண்ட்டை பார்க்க என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை பாய்.